நீங்க நிறைய மெஜிசியன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அவங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம ட்ரிக் தான் யூஸ் பண்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு அசாத்தியமான ஆன்மீக சக்தி கொண்ட ஒரு மெஜிசியன் பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். புதுமையான உலகத்துல பயணிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடாபக்ஸ் 1905 அன்றைய காஷ்மீர்ல இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்த இவருக்கு ரெண்டு விஷயத்துல ஆர்வம் இருந்துச்சு. ஒன்னு மாயாஜாலம், இன்னொன்னு ஆன்மீகம். மாயாஜால புத்தகங்களை படிக்கிறது, அதை கத்துக் கொடுக்கறவங்களை தேடுவது அப்படின்னு அதை பற்றிய ஆர்வம் இவர்கிட்ட ரொம்பவே இருந்துச்சு. மாயாஜாலம்னா வெறும் ஏமாத்து வேலை மாதிரி செய்யக்கூடாது, அது ஒரிஜினலா இருக்கணும். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கிறவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அவருக்கு அப்ப 16 வயசு. அவர் வசிக்கிற பகுதியை சுத்தி ஒரு சூஃபி ஞானியை பத்தி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதை பத்தி குடாபக்ஸ் கேள்விப்பட்டதும் அவரை பற்றி அறிய அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அந்த ஞானி நாள் கணக்குல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாராம். ரொம்ப நேரம் சூரியனை உத்து பார்த்தபடியே நாள் கணக்குல அமர்ந்திருப்பாராம். அவருக்கு நிறைய ஆன்மீக சக்திகள் இருக்குதாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மேலும் மேலும் அவரை பத்தி நிறைய தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே வருது. அதையெல்லாம் கேட்க கேட்க இவர் தான்டா என் ஆன்மீக குரு, இப்படி ஒருத்தரை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு காஷ்மீர்ல இருந்து இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூருக்கு கிளம்பினாரு. அங்க போய் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு தேடுறதே குடாபக்ஸுக்கு ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அவரை பத்தி விசாரிச்சு கடைசியா அவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு அவரை போய் சந்திக்கிறாரு. நான் உங்ககிட்ட சிஷ்யனா சேரணும் அப்படின்னு தன்னோட விருப்பத்தை அவர்கிட்ட குடாபக்ஸ் தெரிவிச்சாரு. அவரும் ஓ தாராளமா, ஆனா கடுமையான பயிற்சி வேணும், அர்ப்பணிப்பு வேணும், இல்லனா என் சிஷ்யனா இருக்கக்கூடிய தகுதியை இழந்துகிட்டே வந்துருவ அப்படின்னு எச்சரிச்சு அவரோட சிஷ்யனா குடாபக்ஸை சேர்த்துக்கிட்டாரு. அன்னைக்கு இருந்து கடுமையான விரதம்னா உண்ணாவிரதம், மௌன விரதம், ஆழ்ந்த தியானம், குருவுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், மரியாதை அப்படின்னு கடுமையான பயிற்சி அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா குடாபக்ஸுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டாவே தோணல. ஏன்னா அவருக்கு தேவை ஆன்மீக சக்தி. அந்த ஆன்மீக சக்தி மூலமா ஏமாத்து வேலை, ட்ரிக் இல்லாத மேஜிக் ஷோக்களை நடத்தி காண்பிப்பது. கடுமையான பயிற்சிக்கு பிறகு குடாபக்ஸுக்கு தான் எதிர்பார்த்த ஒரு சக்தி அவருக்கு கிடைச்சது. தன்னோட கண்ணை மூடி இருக்கும் போதே வெளிப்புறத்தை பார்க்கும் சக்தி. இது போன்ற சக்தியை ஆன்மீகத்துல சிலர் சூக்கும உடல் அல்லது உள்பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மோட உடலை இயக்குகின்ற உள் உடம்பு இது. நம்ம கண்ணை மூடினாலும் இந்த சூக்கும உடல் வழியா எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இந்த சக்தியை அனுபவித்த குடாபக்ஸ் இதை வச்சு பல வித்தைகளை நிகழ்த்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அந்த குரு கிட்ட ஆசீர்வாதம் பெற்று தன்னோட தினசரி வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தாரு குடாபக்ஸ். முதல்ல தன்னோட ஆற்றலை தானே சோதிச்சு பார்க்க விரும்பினாரு. கண்கள் மூடியபடி புத்தகங்களை வாசிக்கிறது, எண்களை எழுதுறது போன்ற முயற்சிகளை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு மேஜிக் ஷோக்களுக்கு தயாரானாரு. பொது நிகழ்ச்சிகள்ல கண்ணை கட்டி புத்தகங்களை வாசித்து அசத்தினாரு. இப்படியே பல நிகழ்ச்சிகள்ல தன்னோட மேஜிக் மூலமா மக்களை இவரின் மேஜிக் ஷோக்களுக்கு வசியப்படுத்தினாரு. அவரோட அசாத்திய திறமை மூலமா அவரோட புகழ் பரவ ஆரம்பிச்சது. அந்த புகழ் காத்து வாக்குல பிரிட்டிஷ்காரர்களுக்கு சென்றது. குடாபக்ஸ பத்தி கேள்விப்பட்டதும் மேஜிக்னாலே ட்ரிக் தானே, இதுல என்ன ஒரிஜினல் மேஜிக் அப்படின்னு அவரை ரொம்ப சாதாரணமா எடை போட்டாங்க. சரி வர சொல்லுங்க, அவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஆணையிட்டதும் குடாபக்ஸ் பிரிட்டிஷ் அதிகாரிகளை சந்திச்சாரு. அவங்க அவரை பல மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க. கண்ணை கட்டி புத்தகங்களை படிக்க வச்சாங்க. கண்ணை கட்டிய பிறகு துணியோட கேப் வழியா வாசிக்காம இருக்க அவரோட கண்ணுல நிறைய பஞ்ச வச்சு அடைச்சி அது மேல 4 லேயருக்கு துணி கட்டி வாசிக்க வச்சாங்க. ஏற்கனவே இவர் மனப்பாடம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு புது புது புத்தகங்களை கொடுத்து வாசிக்க வச்சாங்க. அப்பவும் அவர் ரொம்ப சாதாரணமா தான் எல்லாத்தையுமே வாசிச்சாரு. எதிரில நிக்கிறவங்களை கூட யாருன்னு கரெக்டா சொன்னாரு. பிரிட்டிஷ்காரங்க மிரண்டு போனாங்க. ஏன்னா இப்படி ஒரு அசாத்திய திறமையை அவங்க எதிர்பார்க்கல. ஆனா இந்த அதிகாரிகள் மற்ற பிரிட்டிஷ் அதிகாரிகள் கிட்ட குடாபக்ஸ் பத்தி சொல்லும் போது அவங்களும் அவரை சாதாரணமா தான் எண்ணினாங்க. இது ஏதோ ட்ரிக் தான் பாஸ் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நினைச்சாங்க. ஆனா அவங்க குடாபக்ஸை கூப்பிட்டு சோதிச்சு பார்த்த பிறகு அவங்களும் மிரண்டு போனாங்க. இப்படியே குடாபக்ஸோட புகழ் பிரிட்டிஷ் இந்தியா முழுக்க பரவியது. பிரிட்டிஷ்காரர்கள் மூலமா குடாபக்ஸ் ஐரோப்பாவிற்கும் போய் அவரோட மேஜிக் ஷோக்களை நிகழ்த்தி காட்டி அசத்தினாரு. அங்கிருந்து அவரோட புகழ் அமெரிக்கா வரை எட்டியது. ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவுக்கு பறந்து அங்க இவர் மேன் வித் எக்ஸ்ரே ஐஸ் அப்படிங்கிற பெயரும் பெற்று பேரும் புகழ் வாய்ந்த மனிதரா மாறினாரு. சில அமெரிக்க டெலிவிஷன் ஷோக்களிலும் ரொம்ப சின்ன சின்ன ரோல்ல ஹாலிவுட் படங்களையும் இடம்பெற்றாரு. பேரும் புகழும் பணமும் சம்பாதிச்சு அமெரிக்காவிலேயே செட்டில் ஆயிட்டாரு. தனக்கு கிடைச்ச ஆன்மீக சக்தி மூலமா அதை வச்சு ஏமாத்தி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்காம தன்னோட கனவுக்கு பயன்படுத்தி அதன் மூலமா பணம் ஈட்டிய குடாபக்ஸ் ஒரு நேர்மையான மனிதர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.